வணக்கம் நண்பா, வெல்கம் டு வசந்தா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா vlog. கர்நாடகாவில் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறதா குறிப்பிட்ட இடம், அதாவது தர்மசாலா, ஸ்ருங்கேரி, முருடேஸ்வர், உடுப்பி, கொல்லூர், இந்த 5 இடம் தான் பார்க்க போகிறோம். நமக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1:25க்கு ட்ரெயின். நம்ம போனது அப்படின்னா Jan 12. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக சென்ட்ரல்லேருந்து தான் கிளம்புறோம். இங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து அங்கே கர்நாடகா மங்களூரில் போய் தான் அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் போவோம் வேன் புக் பண்ணி. இப்போ நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, சேலமோ கோயம்புத்தூர்லேயும் இருக்கும். நான் எடுத்த வீடியோ அங்கே தான் எடுத்தேன். சேலம் இல்லை கோயம்புத்தூரில் இருக்கும். நம்ம அங்கே போய் தான் வேன் எல்லாமே பேசிட்டு போவோம். ஸோ இந்த 5 இடங்கள் தான் போக போகிறோம். தர்மசாலா, உடுப்பி, ஸ்ருங்கேரி, முருடேஸ்வர், கொல்லூர். கொல்லூர் வந்து மூகாம்பிகை கோயில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மங்களூருக்கு வந்து விட்டோம். இதான் மங்களூர் ஸ்டேஷனு. நாங்கள் குளிர் நினச்சி வந்தாங்க, ஆனால் நாங்கள் போகும்போது அவ்வளோ குளிரே இல்லை. சாதாரணமாக இருந்தது, அவ்வளோதான். குளிர் எதிர்பார்த்துருக்கணும், குளிரில் அவ்வளோ இல்லை. இதை பற்றி இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்தோம். வேன் பேசுறதுக்குள்ளே விடிஞ்சே போச்சுங்க. ரொம்ப ஹெவியாக இருந்தது வேனு. ஸோ நிறையா வேன் பேசி முடிச்சுட்டு வந்தோம். 40 நாங்கள் போனது பார்த்திங்கன்னா 28 மெம்பர்ஸ், 28 to 25 மெம்பர்ஸும் போனோம், ஃபேமிலியோடு தான். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா தர்மசாலாவுக்கு தான் போக போகிறோம். அது மாதிரி தர்மசாலா வந்து ஸ்ரீ மஞ்சுநாத் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ருங்கேரி ஃபுல்லாக காட்டு போயணும். உண்மையிலே வேறு லெவலில் செம்ம திகிலாக இருந்தது. அதுவும் தான் பார்க்க போகிறீங்க. உண்மையிலே செம்ம இருந்தது. மங்களூர் சிட்டி கூட செம்மையாக தான் இருந்தது. நல்லா பெரிய பெரிய பில்டிங். இந்த வேனில் தான் நம்ம போக போகிறோம். இதுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 38 கேட்டாங்க. 25 சீட்டர். ஆமாம், 25 சீட்டர் வேனு 30 கேட்டாங்க. ஸோ ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா தர்மசாலா போகிற வழியில் இங்கே தான் குளிச்சுட்டு போனோம். நாங்கள் குளிக்கிறதுக்கு நதி உண்மையிலே செம்மையாக இருந்ததுங்க. இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் உண்மையிலே நல்லா இருந்தது. சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுட்டாங்க, நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே குளிச்சுட்டு அடுத்தது தர்மசாலாவுக்கு போய்டும். கிட்ட தான் அங்கே இருந்து தர்மசாலா. இந்த தர்மசாலா வந்துட்டோம். இந்த என்ட்ரன்ஸ் நுழைவாயில், தர்மசாலா நுழைவாயில். ஸோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம்ம பெருசுங்க ஏரியா. உள்ளேயே நல்லா தார் ரோட்லாம் போட்டு உண்மையிலே செம்மையாக வச்சுருந்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ தர்மசாலாவுக்கு வந்துட்டோம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அன்னப்பசாமி கோவில் இருக்குது. அது வந்து மலை கோவில் மாதிரியே இருக்குது. அதனால யாரும் போல். கீழே வந்து அவரோட பாதம் இருக்குது. அதை தொட்டு கும்பிட்டு தான் போனாங்க. அங்கே பாதை வந்து காட்டுறப்பாங்க இருக்குது பார்த்தீங்களா. இந்த அன்னப்பசாமி கோயில் பேட்டா. அங்கே கீழே வந்து பாதை இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள்ள மஞ்சுநாதை பார்த்து வந்து கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த ஒரு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கோயில். உள்ள லைனில் நிற்க ஆரம்பிச்சுட்டு இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசு. நல்லா கம்பி ஒரு வருஷமாக சரியாக இருக்குது. ஃபேனை பாருங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க. இந்த கர்நாடக கோயில் எங்கேயுமே வீடியோ எடுக்க முடியல. இங்கே பாருங்கள் ரகசியமாக வீடியோ எடுத்துன்னு போனால் உள்ளே கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீடியோ எடுத்த பார்த்துட்டாரு. தம்பி என்னப்பா வீடியோ எடுத்து ஃபோனை கொடு ஃபோன்லாம் இல்லைங்க, எப்படியும் மழுப்பி விழுங்கி இப்படி தப்பிச்சு வந்துட்டு. பார்த்தீங்கன்னா இதுதான் மஞ்சுநாத சுவாமியோட கோபுரம். பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். வீடியோலாம் உண்மையிலே எடுக்கக்கூடாதுன்றாங்க. நான் எப்படி ரகசியமாக கஷ்டத்துக்காக வேணுமேனு உங்களுக்காக எடுத்துகிட்டு போய் உள்ளே இருக்கேன். ஃபோன் மாட்டிருந்தா ஃபோனை வச்சுருவாங்க, அந்த வீடியோ டெலிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம லக்கு எப்படியோ வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா அன்னதானம் சாப்பிட போயிட்டோம். அங்கே முன்னாடிக்க பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுக்காங்க, சோறு போடுறாங்க. உண்மையிலே அது எனக்கு பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சமமாக உட்காந்து சாப்பிட்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வச்சிட்டாங்க இந்த பாருங்க பாயாசம். அது பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. பாயாசம் ஓகே, டேஸ்ட் ஓரளவுக்கு ஓகே. இந்த பாருங்கள் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடெலாம் விருதுன்னு போட்டு முடிச்சுட்டு ரசம், சாம்பார், மோர். கோவில் சாப்பாடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒன்று காட்டுற பாருங்கள். இங்கே வந்து காணிக்கை செலுத்துதெல்லாம் தமிழில் நல்லா போட்டிருந்தாங்க. இலவச கழிவறையை ஸ்பெல்லிங்கை மட்டும் பாருங்களேன். டூலவச கழிவறை. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. இது வந்து அப்படியே ஃப்ரீ டாய்லெட்டு மட்டுமே இருந்திருக்குமே. சரி விடுங்க. சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமர் கோவில். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தர்மசாலா கோவிலேருந்து ரொம்ப கிட்ட தான். ராமர் கோவில் உண்மையிலே செம்மையாக இருந்துங்க. நான் பார்த்ததுலே உனது செம்மையான டெம்பிள் இது தான். உண்மையிலே அதுக்குள்ளே இருக்க அந்த சிலையாக இருக்கட்டும் ஃபுல்லாக மார்பிள் சிலை தாங்க. ஒன்று கூட அந்த கருங்கல் இப்போ இங்கே வச்சுருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த கருங்கலும் இல்லை, ஃபுல்லாக மார்பிள். எங்கேயும் நான் அதே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க. நான் ரகசியமாக வீடியோ எடுத்துன்னு போனேன். மேலே சுத்தமாக எடுக்க முடியல அந்த ராமர் சிலை எல்லாமே. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே கீழே மட்டும் இங்கே கீழே உள்ள ஏரியாஸ் மட்டும் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஸோ அதுவும் எடுத்துருக்கீங்க. சுத்தமாக வீடியோ எடுக்க முடியல. இதை பாருங்கள், மேலே வந்து ராமர், கீழே வந்து சிவன் இருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா நவரத்னத்துக்கே ஒரு தனி இடங்க. உண்மையிலே செம்மையாக இருந்தது. நம்ம கோயிலில் நவரத்னம் வந்து சின்னதாக இருக்கும். எல்லாமே ஒரே அந்த கோபுரத்துக்குள்ளே அடிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு கோபுரம்.
உண்மையிலே செம்மையாக இருந்தது அந்த இடம் பார்க்கவே. பாருங்கள் ஃபுல்லாக அந்த காலத்து அந்த ஆன்டிக் கிளாஸ் உண்மையிலே வேறு லெவலுங்க. அந்த இடத்தோட பிளேஸாக இருக்கட்டும், இடத்தோட பிளேஸ்ன்ற பாருங்கள், அந்த இடத்தோட அந்த நேச்சராக இருக்கட்டும், அந்த சிலையாக இருக்கட்டும், உண்மையிலே எல்லாமே வேறு லெவல். உண்மையிலே செம்மையாக இருந்தது. எனக்கு இதை பிடிச்சது அந்த நவகிரகம் தாங்க. அந்த ஏரியா அந்த குட்டியாக உண்மையிலே நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. பாருங்கள் அந்த கோவில் ஃபுல்லாக பாருங்கள், அந்த கோவில் கலருன்னு எல்லாமே எனக்கு பிடிச்ச டெம்பிளாகவே ஆயிடுச்சு இது. ஸோ இப்போ எங்கே இருக்கோ பார்த்தீங்கன்னா இருங்க, கேமரா ஒழுங்காக வச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ருங்கேரி போகிற காட்டு வழி தான். உண்மையிலே எப்போ புலி வரும் தெரியாது, யானை வரும் தெரியாது. போகும்போதே வந்து நாங்கள் மானை பார்த்துட்டு போனோம். மான் கூட இந்த ரோட்டில் இருந்தது, அது கூட அதனால தான் பார்க்க முடிஞ்சுது. ஃபுல்லாக நைட் டைம் மாதிரியா உண்மையிலே செம்மையாக இருந்தது. இருட்டு, வேன் லைட்டு மட்டும்தான். எதிர்த்தாப்பில் அது கூட ஹார்ன் அடிப்பாங்க, ஹார்ன் அடித்தா மட்டும்தான் சவுண்ட் வருதே கேட்கும். உண்மையிலே செம்மையாக இருந்தது அந்த காட்டு பயணம். இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நல்லா இருக்காது, அப்படியே பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருந்ததுங்க இந்த ஜேர்னிக்கு, இந்த காட்டு பயணம் செம்மையாக இருந்தது. ஸ்ருங்கேரியில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி கோவில் இருக்குது, அதுதான் பார்க்க போயிட்டுருக்கோம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ருங்கேரி வந்துட்டோம். இங்கே தான் வந்து நம்ம வந்து தங்க போகிறோம். ஒயசாலா ரூம். உண்மையிலே ரூம்ஸ் எல்லாம் உண்மையாக நல்லா இருந்தது. ஒரு ரூம் வந்து 1500. இதை பாருங்கள், இதான் ரூமு. எதாவது படுத்தி வந்து நான் காலையில் எடுத்தேன், இதை வேறு நான் எல்லாம் மறந்தே போயிருப்பேன் ரூம் எடுக்கணுன்ட்டு. இது அப்புறம் பாத்ரூம் உண்மையிலே நல்லா இருந்தது, வெஸ்டர்ன் தான் இருந்தது. உண்மையிலே நல்லா இருந்தது, ஷவர்லாம் கூட இருந்தது. இங்கே என்ன சுட தண்ணியும் வேறு இருந்தது, அது ஒரு இது. பார்த்தீங்கன்னா கிராமங்க, செம்மையான கிராமம், உண்மையில நல்லா இருந்தது. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ருங்கேரி சரஸ்வதி கோவிலுக்கு வண்டியை விட்டுற வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா ஸ்ருங்கேரி கோவில் அது தெரியுது பார்த்தீங்களா, அதாவது ஸ்ருங்கேரி சரஸ்வதி கோயில். அவங்க உள்ளே பார்த்தீங்கன்னா கோபுரத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க, உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். பாருங்கள், உள்ள செம்மையாக இருக்கும் கோவில், நல்லா பெரிய கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா அதே ரூல் தான், வீடியோ எடுக்கக்கூடாது, வெளியே வரைக்கும் வீடியோ எடுத்துக்கணும். உள்ள அந்த சனி நேரத்தில் ஃபோன் கொண்டு வந்தால் டெலிட் பண்ணுறாங்க, ஃபோனை பிடிங்கி வச்சு ஃபைனை போட்டுருவாங்க. இதே தான், எங்கே பார்த்தாலும் வீடியோ எடுக்க முடியலங்க, என்னங்க பண்ணுறது. அதனால் வெளியே வரைக்கும் வீடியோ எடுத்துக்க வேண்டியது தான். அதை பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சரியான கோயிலுங்க இது, உண்மையில சரஸ்வதி கோயில். இங்கே வந்து நிறைய பேர் ஒரு பேப்பரில் வந்து எழுதி இந்தியாவில் போட்டுருவாங்க, நல்லா கல்வி வரணும்ன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல கோயில். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச தூரத்தில் வந்து கொஞ்ச தூரம் கூட இல்லை, பின்னாடியே பார்த்தீங்கன்னா நதி. அந்த நதியில் உள்ள மீனுக்கெலாம் வந்து சாப்பாடு போடுறதுக்கு வந்து வெளியே வந்து பொறி, அது பின்னாடி ரஸ்கெலாம் விற்கிறாங்க. ஸோ எனக்கு அங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா ஆனால் ஒவ்வொரு மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ சைஸ் இருக்குங்க, நல்லா பெருசுங்க, சரியான பெருசு. அங்கே பார்த்தீங்கன்னா கொக்கு காத்துட்ருக்கோம், கொக்கு வாய்க்கு பத்துமானே தெரியாது, கொக்கு சின்னதாக இருக்குது, மீன் நல்லா பெருசாக இருக்குது. உண்மையிலே அங்கே ஒரு கொக்கு இருக்கும் பாருங்க, கொக்குங்களாம் வெயிட் பண்ணினே இருக்குது. ஆனால் நான் பார்த்தேன்னே இந்த ஒரு கொக்கு கூட ஒரு மீனை பிடிச்சதே இல்லை, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுது கொக்கு. ஒவ்வொரு மீனும் பார்த்தீங்கன்னா சரியான தண்டுங்க, நல்லா பெருசு. அதுலேயே ஒரு மீன் வீடு எத்தனை தெரியல இதில், உண்மையில சரியான பெருசு. இதை பாருங்கள், பொரியெலாம் போட்டுட்ருக்காங்க மீன் வரத்துக்கு, மீன் வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு. எல்லாம் பெரிய மீனுங்க, உண்மையில சரியான மீன். அங்கே பார்த்தீங்கன்னா ரஸ்க்கு எல்லாம் போடுவாங்க, பொரி போட்டுட்ருப்பாங்க. பக்கத்துலேயே பார்த்தா கொக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொக்கு வந்து அந்த பொரி தான் சாப்பிட முடியாது, தவிர மீன் சுத்தமாக சாப்பிட முடியாது. இதை பாருங்கள், எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். இந்த மீனெல்லாம் கொக்கு வாயில் போனால் கொக்கு என்ன ஆகுது, கொக்குக்கெல்லாம் காத்திருந்து காலம்தான் வீணாக போகுது. இதை பாருங்கள், கொக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுது, நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுது, கொக்கு எப்படா சாப்பிடுவோன்ட்டு. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கொக்கோ எந்த மீனும் சாப்பிடல. மீன் தான் நல்லா சாப்பிட்டு நல்லா கட்டியாக இருக்குது, நல்லா குண்டாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தர்மசாலா அண்ட் ஸ்ருங்கேரியும் பார்த்து முடிச்சாச்சு. தர்மசாலாவில் சிவன் கோயிலும் அண்ட் ராமர் கோயிலும், ஸ்ருங்கேரியில் வந்து சரஸ்வதி கோயிலும் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 இடம், முருதேஸ்வர், உடுப்பி, கொல்லூர். இந்த 3 இடத்துல நல்ல ஃபேமஸான கோயில்ஸ் பார்க்க போகிறோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வருது, ஏன்னா மொத்தமாக வந்து ஒரே வீடியோக்குள்ளே கவர் பண்ண முடியாது. அதனால தான் நெக்ஸ்ட் அந்த 3 இடங்களை வந்து அடுத்த பார்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் வருது, மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான வசந்தாஸ்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை தட்டுங்க. அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தாஸ்.